வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குட்டி குட்டி இட்லியும் சாம்பாரும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். சேவல் கூவியாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம வீடு வாசலெல்லாம் பெருக்கிடலாம். ஒரு அழகான கோலம் போட்டுருவோம். இப்போது இன்றைக்கி நாம் குட்டி குட்டி இட்லி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக உளுந்தும் அரிசியும் ஊற வச்சாச்சு. அதோடு சேர்த்து வெந்தயமும் ஊற வச்சாச்சு. இப்போது ஒரு மேஜிக் காட்ட போகிறேன். கிரைண்டரில் ஆட்ட போகிறதில்ல, இன்றைக்கி ஆட்டுக்கல்லில் தான் நம்ம ஆட்ட போகிறோம். சரி, முதல்ல நம்ம உளுந்தை போட்டு நம்ம ஆட்டி எடுத்துடலாம். நல்லா மைய அரைச்சிடலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ சீக்கிரமாக ஆட்டியாச்சுன்னு பாருங்கள். நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போது அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம இட்லிக்கு மாவு ஆட்டுறப்போ உளுந்து தனியாக அரிசி தனியாக தான் நம்ம ஆட்ட போகிறோம். அதனால் முதல்ல உளுந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம அரிசியும் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் நல்லா மைய ஆட்டி எடுத்தாச்சு. இதையும் நம்ம இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த காலத்தில் எல்லாமே கிரைண்டர்லாம் கிடையவே கிடையாது. அப்போது இந்த மாதிரி அம்மிக்கல் ஆட்டுக்கல் யூஸ் பண்ணி தான் சட்னி, அதுக்கப்புறம் மாவு இது எல்லாமே அரைப்பாங்க. இப்போ அதே மெத்தடில் தான் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ மாவு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிடலாம். இதை நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம இட்லி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் மாவு சூப்பராக பொங்கி புளிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இட்லி போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு. இப்போ நம்ம குட்டி குட்டியான இட்லி செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தடவி வச்சிடலாம். அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் தடவியாச்சு. இப்போ இட்லி தட்டில் இட்லி மாவை ஊற்றிடலாம். குட்டி குட்டியான இட்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 3 தட்டுலேயும் நம்ம இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம இட்லி தட்டில் எல்லாத்துலேயும் வந்து மாவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த இட்லியில் வேக வச்சிடலாம். பாருங்க, இப்போது ஆவி பறக்கிற இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ இட்லி எல்லாத்தையும் வந்து ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ நல்லா சூடாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து டிஃபன் சாம்பார் செஞ்சிடலாம். இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கான காய்கறிகள் வந்து நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை இப்போ ஒன்று ஒன்றா வெளியே எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போது பருப்பை வேக வச்சிடலாம் அடுப்பில். அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இந்த பருப்பு கூட நம்ம கொஞ்சமாக வந்துட்டு சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு பூண்டு, இன்றைக்கி சாம்பார் பொடி வந்து நம்ம வறுத்து அரைச்சி தான் நம்ம போட போகிறோம். அந்த வறுத்து அரைக்கிறதுக்கான தேவையான பொருள் உளுந்து, மிளகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம், மல்லி, காஞ்ச மிளகாய்.
கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வதக்க தேவையில்லை, சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய், துருவன தேங்காயும் நம்ம சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த எடுத்ததுக்கப்புறமா இது நல்லா பொடி பண்ணுறோம். அந்த பொடி பண்ணுறதுக்கு வந்து அம்மியில் வச்சு நம்ம நல்லா பொடி பண்ணிடலாம். இப்போது அம்மியில் அரைச்சாச்சு. இந்த பவுடரை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நாம் வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், இது எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சு கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கேரட் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவும் சேர்த்து நம்ம இதோட வதக்கிடலாம். இந்த காய்கறியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலாவோட எல்லா காய்கறியும் நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த சாம்பார் பொடியும் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். கொஞ்சமாக புளி சாறு ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை நம்ம சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை வந்து இப்போ நல்லா கடைஞ்சிடலாம். இப்போது மசிச்ச பருப்பை வந்து நம்ம இந்த குழம்போடு சேர்த்து ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். சாம்பார் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கி விட்டுறலாம். வந்துட்டு நம்ம சாம்பாரை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக வந்து பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சாம்பாரில் ஊற்றிடலாம். சூப்பரான வந்து டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ டிஃபன் கேரியரில் நம்ம வந்துட்டு சாம்பார், சட்னி, இட்லி எல்லாத்தையும் வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.